ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ்ல இருக்க ப்ளூ பிரிண்ட் பார்க்க போறோம். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு வந்து இப்போ பாஸே ஆக முடியல, மேக்ஸ் எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு, எனக்கு என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு இருக்கவங்க நான் சொல்ற டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நான் மார்க் அலாட்பேஷன் சொல்லியிருக்கேன், எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு மார்க் வரும், எந்தெந்த எத்தனை 5 மார்க்ஸ் வரும், அதெல்லாம் வந்து நான் இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளூ பிரிண்ட்ல லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை வச்சு அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ பிரிண்டே இருக்கும். அண்ட் தென் என்னால மேக்ஸ்ல பாஸ் ஆகணும், எனக்கு ஒரு 50க்கு மேல எடுக்கணும், அதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் படிச்சா என்னால எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்ற சாப்டர்ஸ் தான் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை படிச்சாலும் நீங்க ஒரு 40 ரேஞ்ச் கண்டிப்பா எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சுக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். செகண்ட் சாப்டர் ஈஸியா தான் இருக்கும். 5th சாப்டர்ல வந்து 2 டைமென்ஷனல், அந்த சாப்டர்ல வந்து 2 5 மார்க்ஸ் வரும். ஒன்று வந்து 5.5 வரும், வித் எக்ஸாம்பிள்ஸும் நீங்க அதில் பார்த்துருக்கணும். அண்ட் தென் 6.1ல இந்த சைன் காஸ்ட்னு ஒரு சம் இருக்கும், 4 சம் இருக்கும், பிளஸ் மைனஸ்ல. அந்த 4 சம் நீங்க பார்த்தா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதனால நீங்க நம்பி படிக்கலாம். இப்போ உங்களால படிக்கவே முடியல, என்னால பாஸ் ஆகணும், இல்லை ஒரு 35 டு அதாவது ஜஸ்ட் பாஸ்ல இருந்து ஒரு 55 மேல எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற சாப்டர்லாம் படிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஈஸியா இருக்கும், படிச்சிருங்க. 12th சாப்டர் ஈஸியா இருக்கும். அண்ட் தென் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. 5th சாப்டர் வந்து படிச்சீங்கன்னா அதுல இருந்து 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஒன்னு வந்து 5.5 கன்ஃபார்ம் வந்துடும், அண்ட் வித் எக்ஸாம்பிளும் நீங்க பாத்துக்கணும். அண்ட் தென் 5.2ல டைப்ஸ் ஆஃப் கோனிக் அந்த சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். 6.1ல சைன் காஸ்ட்னு ஒரு சம் இருக்கும், அதை நீங்க படிக்கணும், ஏன்னா 4 சம் தான் இருக்கும். அண்ட் தென் 6.7 8 9ல இருந்து ஒரு 5 மார்க் வரப்போகுது. உங்களால எதுவுமே படிக்க முடியல, பாஸ் ஆகணும்னு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சிருங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 12 மார்க் கன்ஃபார்ம் வந்துடும். செகண்ட் சாப்டர் படிச்சிருங்க, 8 மார்க். அண்ட் தென் 5th சாப்டர் படிங்க, 19 மார்க். ஈஸியா தான் இருக்கும் அது எல்லாமே. அண்ட் தென் ட்ரூத் டேபிள்ல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். 12th சாப்டர் 11th சாப்டர் நீங்க ஃபர்ஸ்ட் எதெல்லாம் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்ல ஒண்ணுமே இருக்காது. நீங்க ஆனால் வந்து 2 மார்க் 3 மார்க்கு வேணா படிச்சுட்டு 5th சாப்டர் 5 மார்க் வந்து தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அது வந்து ரேரா தான் கேட்பான். அண்ட் தென் 5th சாப்டர் 6.1ல இருக்க சைன் காஸ். அண்ட் தென் 11th 12th இதை வந்து என்னால படிக்கவே முடியல, எனக்கு என்ன பண்றது தெரியலன்னா இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. இந்த ஒரு 6 to 7 யூனிட்ஸ் இருக்கு, இதை முடிச்சுட்டு மத்ததுக்கு போங்க. இப்போ ஓவராலா ப்ளூ பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 12 மார்க் வந்துடும், செகண்ட் சாப்டர்ல இருந்து 8 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு 5 மார்க் கண்டிப்பா வரப்போகுது, செகண்ட் சாப்டர்ல ஒரு 5 மார்க் கண்டிப்பா வரப்போகுது, தேர்ட் சாப்டர்ல 5 மார்க் வந்தாலும் வராமே போகலாம். 4th சாப்டர்ல கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும். 5th சாப்டர் கண்டிப்பா 2 5 மார்க் வரும். அதுல ஒன்று வந்து 5.5, இன்னொன்று வந்து டைப்ஸ் ஆஃப் கோனிக், அப்படி இல்லைன்னா சர்க்கிள் சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. 6th சாப்டர்ல அதே மாதிரி 2 வரும், 7th சாப்டர்ல 1 வரும், அப்படி இல்லைன்னா 2 5 மார்க் வரும். 8th சாப்டர்ல சம்டைம்ஸ் கேட்கவே மாட்டான், இல்லைன்னா கேட்பான். அதனால நீங்க அதை வந்து பாத்துக்கணும். என்னால வந்து 100 ஸ்கோர் பண்ணணும், 100 மார்க் நான் எடுக்கணும்னா 8th சாப்டர் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த 9th சாப்டர்ல 1 or 2, 10th சாப்டர்ல 1 or 2, 11thல ஒன்னே ஒன்று வரும், 12thல அந்த ட்ரூத் டேபிள் கண்டிப்பா வந்துடும். இதுதான் ப்ளூ பிரிண்ட். இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.